ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் கூட எப்படி பேசுகிறது. கம்ப்யூட்டர் கூட பேசுகிறதா? ஆமாம் கைஸ், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரே பேசலாம். அதில் தான் நமக்கு பைத்தானு, ஜாவா, C++, C#, அது மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் இந்த எல்லா லாங்குவேஜஸும் என்ன பண்ணுறதுனா ஒரே வேலை தான் பண்ணுது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தனி அம்சம் இருக்குது. அதனால தான் இவ்வளோ ப்ரோக்ராம் எதனாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலாமே. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஐ, இந்த ரோபோட்டிக்ஸ்லாம் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேங்க் வெப்சைட்டு, பெரிய பெரிய வெப்சைட்டு பைத்தானும் பெரிய பெரிய வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டியான வெப்சைட்டுக்கு ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீடாக ஒரு ரோபோட்டிக்கில் ஸ்பீட் தேவையா, அதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுமாரி கேமிங்க்கு C# யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா C# அது அந்த ஹார்ட்வேர் லெவலில் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அதுமாரி தான் இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறது டிசைட் பண்ணுவாங்க. அதுமாரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அது ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். பைத்தான் லாங்குவேஜ் தான் அது இருக்கிறதுல ஈஸி. ஜாவாவில் இப்போ 10 லைன் யூஸ் பண்ணி ஒரு கோட் அடிக்கிறோன்னா அதை நீங்கள் பைத்தானில் 2 லைன் 3 லைன்லேயே முடிச்சுட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைத்தானில் எப்படி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஈஸியாகவே இருக்கும். ஓகே, பைத்தான் ஒரு பைத்தான் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது விஎஸ் கோடு. இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, சாரி கைஸ், ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் எக்ஸாம்பிள் இருக்கும். நீங்கள் இது தெரியுதா, அதை டச் பண்ணி நீங்கள் இதில் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் எடுத்து ட்ராக் பண்ணி இந்த விஎஸ் கோடு உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டா இதுமாரி வந்துடும். நீங்கள் ஃபைல் இது தெரியுதா, இது ஃபைல் க்ரியேட் பண்ணுறது. இப்போ hello.py, ஹலோன்றது ஃபைல் நேமு, .pyன்றது பைத்தானோட ஷார்ட் நேமு. இதேமாரி ஜாவா கோட் பண்ண போகிறீங்கன்னா ஏதாச்சும் hello.javaன்னு போடணும். நெக்ஸ்ட்டு C++னா CPPC, அதுமாரி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறது. ஒரு வார்த்தையை நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் கைஸ். நீங்கள் எப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலாம். இதில் நீங்கள் ஹலோ வேர்ல்டு, ஹலோ கோடிங், நீங்கள் உங்கள் பேர் கூட பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அது அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட உங்களோட இந்த வீடியோ பெறுவது உங்கள் யுவராஜ். பை.